ஏண்டி அசால்ட்டா 20 லட்சத்தை தூக்கி கொடுத்தியே, பணத்தை வாங்கிட்டு அது வருது இது வருதுன்னு அந்த பொம்பளை எப்படியெல்லாம் அளந்து பிடிச்சு பாத்தியா? இங்க வந்து பார்த்தா வெறும் பொட்டல் காடா இருக்கு. ஏண்டி இந்த இடத்த போய் 50 லட்சத்துக்கு வாங்குவியா? உனக்கே இது அநியாயமா படல? ஷோ பேசாம இருங்க. ஏய், அவன் அளந்து விடுவான், நீ எல்லாத்தையும் நம்பிட்டு இருப்பியா? எனக்கு என்னமோ இது தப்பா படுது. இங்க எதுக்கு சார் பெரிய பள்ளம் தோண்டிக்கிட்டு இருக்காங்க? இந்த இடத்துக்கான என்ட்ரன்ஸே இதுதாங்க. ஓ, பிஆர் பில்டர்ஸ்னு பேர் தெரியற மாதிரி பெரிய ஆர்ச் கட்ட போறாங்கங்க. வாங்க அந்த பக்கம் போய் மற்ற இடத்தெல்லாம் பார்க்கலாம். வாங்க 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 வாங்க. சூப்பரான காத்து, அருமையான தண்ணி, சூப்பரான இடங்க. சிபிஎஸ்இ ஸ்கூல் கட்டுறதுக்கு கூட ஐடியா இருக்கு. கோவில், சூப்பர் மார்க்கெட்டு, குட்டி ஷாப்பிங் மாலு, இப்படி மக்களுக்கு தேவையான எல்லா வசதியும் வரப்போகுது. ஒரு மினி நகரமே வரப்போகுதுன்னா பாத்துங்களேன். அதோ அங்க போய் பார்க்கலாம். வாங்க எல்லாரும் வாங்க. ஏங்க அங்க பாருங்களேன், அங்க ஏதோ போர்டு தெரியுதுல்ல? ஆமா, என்ன போடுன்னு தெரியலையே பத்மா. வாங்க போய் பாப்போம். சரி வா. ஐயோ, இந்த போர்டுல எங்க அண்ணனோட பேரெல்லாம் போட்டிருக்கு. ஏய், இது நம்மளோட இடம் தாண்டி. சின்ன வயசுல இந்த இடத்துக்கு வந்த ஞாபகம் எனக்கு இருக்கு. ஐயோ பாருங்க, நம்ம இடத்த நமக்கு காமிச்சிருக்காங்க. அந்த வசுந்தரா தேவி மச்சாங்கிட்ட இடம் கேட்ட ஒரு தரலன உடனே ஏதோ ஃப்ராடுத்தனம் பண்ணி இந்த இடத்த விற்க பாக்குறான். ஐயோ, இந்த விஷயம் மச்சானுக்கு தெரியுமான்னு தெரியலையே. ஏங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. எனக்கு இப்பவே வயித்துல புளிய கரைக்குது. இப்ப என்னங்க பண்றது? பத்மா, மச்சான பக்கச்சுக்கிற பொம்பளை எப்படி நல்லவளா இருப்பா? ஐயோ, அவகிட்ட நாம பணத்தை கொடுத்துட்டு இப்படி ஏமாந்து நிக்கிறமே. ஐயோ ஏங்க, இந்த விஷயம் மட்டும் அண்ணனுக்கு தெரிஞ்சா எனக்கு ஒன்னே போட்டுருவாரு. உன்னை மட்டும் இல்லடி, என்னையும் வெட்டி சாகடிக்கட்டும். உன் பேச்ச கேட்டதுக்கு எனக்கு தண்டனை கிடைக்க வேண்டாம். இல்ல என்ன ஆனாலும் சரி, இத மச்சாங்கிட்ட உடனே சொல்லி ஆகணும். ஐயோ ஏங்க வேணாங்க, அண்ணங்கிட்ட சொல்லாதீங்க. என்ன சொல்லுவாரோன்னு பயமா இருக்கு. ஏங்க உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேங்க, அண்ணங்கிட்ட மட்டும் இதை சொல்ல வேணாங்க. இத பாரு, நீ அழுதாலும் கெஞ்சினாலும் இனிமே நான் உன் பேச்ச கேட்க மாட்டேன்டி. நான் மச்சாங்கால விழுந்துற போறேன். ஐயோ, இங்க ஏதோ வேலையெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. என்ன பண்றது? நாம என்ன எதிர் போய் கேட்டா நம்மளையே அடிச்சு கொன்றுவானுங்க. இல்லனா அந்த பொம்பளைக்கு போன் பண்ணி தகவலை சொல்லிடுவானுங்க. அப்புறம் அந்த வசுந்தரா தேவி உஷாராயிருவா. அதனால எதையும் காட்டிக்காம கொஞ்ச நேரம் கமுக்கமா இரு. நாம இடம் பார்க்க வந்த மாதிரியே பார்த்துட்டு வேன்ல ஏறி போயிருவோம். என்ன? சரிங்க. ஆனா பயத்துல இப்பவே படபடப்பா வேர்க்குதுங்க. உனக்கு வேணும்டி, நல்லா வேணும். என்னம்மா அங்கேயே நின்னுட்டீங்க? வாங்க உள்ள போய் பார்க்கலாம். இதோ வந்துட்டோம். சரி போலாம் வா. ஏங்க, பாக்குறதுக்கு என்னங்க இருக்கு? எல்லாமே காடா தானே இருக்கு. உங்களுக்கு எந்த இடத்துல பிளாட் வேணும்னு டிசைட் பண்றதுக்கு தான் இங்க வர சொல்லியிருக்கோம். எங்க இடத்த எங்களுக்கே பிளாட் போட்டு விப்பீங்களாடா? இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க பெரிய பிரளயமே வெடிக்க போகுது. என் அண்ணன் வந்து உங்க எல்லாரையும் ஓட ஓட விரட்ட போறாரு. சரி வாங்க, ரொம்ப களைப்பா இருப்பீங்க. போற வழியில எள்ளி வாங்கி தரேன். வாங்க. சரி வா. சாரதி அண்ணா, இங்க வாங்க. மேடம் வந்தாங்கன்னா எல்லாரையும் கூட்டிட்டு வந்து காட்டிட்டேன்னு சொல்லிடுங்க. சரிங்க, ஓகேவா? நான் கிளம்புறேன். அண்ணா வண்டி எடுங்க, போங்க. மச்சான் 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 மச்சான், என்ன மன்னிச்சிருங்க மச்சான், என்ன மன்னிச்சிருங்க. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க மச்சான், என்ன மன்னிச்சிருங்க.
என்ன மன்னிச்சிருங்க மச்சான், நீங்க- என்ன மன்னிச்சிருங்க. என்ன பண்றீங்க நீங்க? மச்சான், எந்திரிங்க. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க மச்சான். மாமா எந்திரிங்க மாமா. அண்ணா, என்ன எந்திரிங்க. மன்னிச்சிருங்க என்ன மச்சான். மச்சான் கால்ல எல்லாம் விழுந்துகிட்டு மச்சான், என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்க மச்சான், என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்க. மன்னிச்சிருங்கன்னு சொல்ற அளவுக்கு நீங்க என்ன தப்பு பண்ணீங்க? ஐயோ மச்சான், நான் தப்பு தான் பண்ணிட்டேன் மச்சான். என்ன தப்புன்னு சொல்லுங்க. மச்சான், இடம் வாங்கிக்கிங்கன்னு சொல்லி நீங்க பத்மாவுக்கு 20 லட்சம் கொடுத்தீங்கல்ல, ஆமா, ஒரு இடத்துக்கு அட்வான்ஸ் கொடுக்க போலான்னு இந்த பத்மா என்ன கூட்டிட்டு போயிருந்தா மச்சான். நான் பத்மா பார்வதி 3 பேரும் போனோம். அந்த ரியல் எஸ்டேட் கம்பெனிக்கு போய் பார்த்தா உங்ககிட்ட வந்து சவால் விட்டுட்டு போனால அந்த வசுந்தரா தேவி, அவ அங்க இருந்தா மச்சான். அங்க போனதுக்கு அப்புறம் தான் அது அவளோட கம்பெனின்னு எனக்கு தெரிஞ்சது மச்சான். இந்த பொம்பளை கிட்ட சிக்க கூடாது, வா போலான்னு பத்மாவை கூப்பிட்ட மச்சான். பத்மாதான், நாம அந்த இடத்தை தானே வாங்க போறோம், யாருகிட்ட வாங்குறா என்ன, இவங்க கிட்ட நிறைய இடம் இருக்கு, நல்ல இடமா வாங்கலான்னு என்ன கட்டாயப்படுத்திட்டா மச்சான். அதோட அந்த பிளாட்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டா மச்சான். அப்ப நான் மச்சான் கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடலான்னு அந்த ஆபீஸை விட்டு வெளியே வரும்போது இவ கிட்ட சொன்னேன். ஆனா இவ அண்ணன் கிட்ட சொன்னா என்ன திட்டுவாரு. முத இடம் வாங்குறோம், அத வாங்கினதுக்கு அப்புறம் சொல்லிக்கலாம் அப்படின்னு கண்ணை கசக்கிட்டு நின்னா மச்சான். அதான் அப்ப சொல்லாம விட்டுட்டேன் மச்சான். இன்னைக்கு நானும் இவளும் கோயிலுக்கு போறோம்னு சொல்லிட்டு எங்க போனோம் தெரியுங்களா? வாங்க போற இடத்த சுத்தி காட்ட அந்த கம்பெனிக்காரங்க எல்லாரையும் வேன்ல கூட்டிட்டு போனாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது மச்சான். என்ன? நம்ம பூர்வீக இடத்துல வேலி போடுறதுக்கு பள்ளம் தோண்டிட்டு இருந்தாங்க மச்சான். உள்ள நுழைஞ்சு சுத்தி பார்க்கும்போது நம்ம வச்சிருந்த போர்டு அங்க கீழே கிடந்ததை பார்த்த மச்சான். மச்சான், அதை பார்த்தது நாங்க 2 பேரும் விலை வெளுத்து போயிட்டோம் மச்சான். ஐயோ, நம்ம இடத்துலயே பிளாட் போட்டு நமக்கே விக்கிறாங்க, இது அண்ணனுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு இவளும் பயந்துட்டா மச்சான். மாமா பார்த்துட்டு சும்மாவா வந்தீங்க? 4 இழுப்பு இழுத்துட்டு எல்லாத்தையும் நிறுத்திட்டு வர வேண்டியதானே? பண்ணிருக்கலாம் மச்சான், ஆனா நாங்க 2 பேர் மட்டும் தானே அங்க இருக்கோம். எங்களை ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா என்ன மாமா நீங்க? நாங்க ஏதாவது கலாட்டா பண்ணி அந்த விஷயத்த அந்த பொம்பளை கிட்ட சொல்லிட்டாங்கன்னா அவ உஷாராயிருவாள்ல. அதனாலதான் மூச்சு விடாம நாங்க 2 பேர் கமுக்கமா அங்கிருந்து வந்துட்டோம் மச்சான். என்னப்பா இது? அந்த பொம்பளை இவ்வளவு மோசமா இருக்கா? நம்ம இடத்துல அவங்க எப்படி கல்லு உண்ண முடியும்? அவங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? கூட்டு விவசாயம் பண்றேன்னு சொல்லிட்டு இங்க சர்க்குணம்னு ஒருத்தன் வந்தான்ல, அவன் வசுந்தரா தேவியோட ஆள். அத மாயா, சீனு, தனாலா கண்டுபிடிச்சிட்டு வந்து என்கிட்ட சொன்னாங்க. இத உங்ககிட்ட சொன்னா நீங்க பயந்துருவீங்கன்னு தான் யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம்னு சொன்னேன். ஐயோ, வசுந்தரா தேவி அந்த இடத்தை வாங்கறதுக்காக சர்க்குணத்தை எப்ப அனுப்ப போறான்னு தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். தந்திரமா அவனை அனுப்பாம என்ன அவ இடத்துக்கு வர வைக்கிறதுக்கு இப்படி ஒரு காரியத்தை செய்ய. அது எப்படிண்ணே? அட்வான்ஸ் பணத்தை கொடுத்தா அந்த இடம் அவங்களுக்கு சொந்தமாயிருமா? அண்ணே, நம்ம இடத்துக்கு வேலி போறதுக்கு அவ யாருண்ணே? அக்ரிமெண்ட் எழுதி கொடுத்துருக்கோம்ல, அந்த தைரியத்துல தான் அவ இப்படியெல்லாம் பண்றான். அந்த பத்திரத்தை வச்சுக்கிட்டு அவன் நினைக்கிறத சாதிக்கலான்னு நினைக்கிறா போல. இப்ப என்னப்பா பண்றது? மா, அது நம்ம இடம்மா, என்ன வேணாலும் பண்ணலாம். சிவா, நீ கார் எடு. சரிங்கண்ணே. மச்சான், நானும் வர்றேன் மச்சான். அவங்களை இன்னைக்கு உண்டு இல்லைன்னு பண்ணணும் மச்சான்.
பெரியப்பா நாங்களும் வரோம். ஹலோ மேடம், நான் பார்வதி பேசுறேன். சொல்லு பார்வதி. எங்க பூர்வீக இடத்துல நீங்க ஆளுங்களை வச்சு வேலி போடுறது எங்க மாமாவுக்கு தெரிஞ்சிருச்சு மேடம். எல்லாரும் குடும்பத்தோட அங்கதான் கிளம்புறோம். நானும் அங்க வரேன். மச்சான் வாங்க மச்சான் வாங்க. பாருங்க மச்சான், நம்ம நட்டு வச்ச போர்டு எப்படி கிடக்குதுன்னு பாருங்க. அங்க பாருங்க, அவங்க போர்டை எப்படி மாட்டி வச்சிருக்காங்கன்னு பாருங்க. மச்சான் அங்க பாருங்க மச்சான், வேலை நடக்குது பாருங்க. பாருங்க மச்சான், என்ன பண்றாங்கன்னு பாருங்க. எடுத்துங்க. இது எங்களுக்கு சொந்தமான இடம். யார் சொல்லி எங்க இடத்துல பள்ளம் தோண்டிட்டு இருக்கீங்கன்னு தெரியல. எல்லாரும் உடனே உங்க வேலையை நிறுத்திட்டு குழி தோண்டுற வரைக்கும் மண்ணை திரும்ப கொட்டி மூடிட்டு நீங்க இந்த இடத்தை காலி பண்ணுங்க. சார், அந்த போர்டுல பேர் இருக்கிறத பாத்தீங்களா? அந்த கம்பெனியோட முதலாளி அம்மா சொல்லிதான் நாங்க இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவங்களே இடத்துக்கு வந்து இந்த வேலையை ஆரம்பிக்க சொல்லிட்டு போயிருக்காங்க. உங்க முதலாளி அம்மா இடம் தெரியாம மாத்தி சொல்லிட்டு போயிருக்காங்க. இடத்துக்கு சொந்தக்காரங்க நாங்க வந்துட்டோம் இல்ல, எல்லாத்தையும் எடுத்துட்டு கிளம்புங்க. எங்களுக்கு வசுந்தரா தேவி மேடம் தான் முதலாளி அம்மா. அவங்க எங்களுக்கு ஒரு வேலை சொல்லியிருக்காங்க, அதை நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதனால எதுவா இருந்தாலும் அவங்க கிட்ட பேசிக்கிங்க. யோ, சொல்லிக்கிட்டு இருக்காங்கல்ல, புரியலையா உனக்கு? இந்த பாரு, எங்க இடத்துல வந்து கூட்டமா வந்து இப்படி பள்ளம் நோண்டிக்கிட்டு இருந்தா பாத்துக்கிட்டு சும்மா இருப்போமா? நீங்க எல்லாரும் வேலைக்கு இருக்க ஆளுங்கன்னு சொல்லி எங்க அண்ணன் பொறுமையா பேசிட்டு இருந்தா உங்க முதலாளி அம்மா கிட்ட போய் நாங்க என்ன பேசணுமா என்ன? உங்களுக்கு இன்னும் 5 நிமிஷம் டைம் தரேன். அதுக்குள்ள நீங்க இங்க இருக்கிற பள்ளத்தை எல்லாம் மூடிட்டு உங்களோட போர்டை எடுத்துட்டு எங்களோட போர்டை திருப்பி அதே இடத்துல வச்சுட்டு போய்கிட்டே இருக்கணும். அப்படி இல்லைன்னு வைங்க, நடக்கிறதே வேற. கொஞ்சம் பொறுமையா இருங்க, நான் வசுந்தரா தேவி மேடம் கிட்ட போன் பண்ணி சொல்றேன். பேசியா முதல்ல. யோ, என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? மண்ணை கொட்டி பள்ளத்தை முடுங்கயா. கொஞ்சம் அமைதியா இருங்க. இவங்கள மிரட்டி என்ன ஆக போகுது? ஐயா, உங்க இடத்துல ஏதோ பிரச்சனைன்னு சொன்னாங்க, அதான் கிளம்பி வந்துட்டோம். என்னையாச்சு? ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனிக்காரங்க வந்து இந்த இடத்தை கேட்டாங்க. நான் தர விருப்பம் இல்லைன்னு அப்பவே சொன்னேன். இப்ப உடனே அத்து மீறி ஆளுங்களை விட்டு இடத்தை பள்ளம் தோண்டிக்கிட்டு இருக்காங்க. உங்க இடம்னு தெரிஞ்சிருந்தும் வேலி போடுற அளவுக்கு யாருக்கு அந்த மாதிரி தைரியம் வந்தது? யாருன்னு சொல்லுங்க, நேரா போய் அடிச்சு துவம்சம் பண்ணிடுறோம். கொஞ்சம் இருங்க, எல்லாம் தானாவே நடக்கும். யோ, என்ன உங்க முதலாளிமா போன் எடுத்தாங்களா இல்லையா? கொஞ்சம் இருங்க சார், அவங்க போன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. அவ எப்படி மச்சான் இங்க வருவா? இங்க பிரச்சனை அவளுக்கு தெரிஞ்சிருக்கும்ல. வரல. வசுந்தராவுக்கு பின்னாடி நீதான் இருக்கீங்களா? அப்படின்னா போலி விவசாயி அனுப்பி இடத்தை ஆக்கிரமிப்பு பண்ண நீதான் ஐடியா கொடுத்துருக்க. எவ்வளவு பட்டாலும் உனக்கு புத்தி வரப்போறதும் இல்ல, நீ நினைக்கிறது நடக்க போறதும் இல்ல. ரகுராம், நீ என்ன நினைக்கிறன்னு எனக்கு புரியுது. இன்னைக்கு உனக்கு தோல்விதான்.
வேலையெல்லாம் நிப்பாட்டி வச்சிருக்கீங்க? வேலையை ஆரம்பிங்க. சும்மா டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு. வசுந்தரா தேவி, எங்க இடத்த கொடுக்க மாட்டேன்னு சொன்ன இல்ல, அப்புறம் எதுக்காக எங்க இடத்துக்கு வந்து வேலி போட்டுக்கிட்டு இருக்க? நான் கேட்டப்போ நீங்க இடத்த கொடுக்கல. ஆனா நான் அனுப்பின ஆள் கிட்ட அட்வான்ஸ் பணத்தை வாங்கிட்டு இடத்த கரையும் பண்ணி தரேன்னு அக்ரிமெண்ட்ல மட்டும் சைன் பண்ணிருக்கீங்க. என்ஜினியர், மேடம், அந்த அக்ரிமெண்ட் எடுத்துட்டு வா. சரிங்க மேடம். அண்ணே பாத்தீங்களாண்ணே? மேடம் இந்தாங்க மேடம். இதோ நீங்க சைன் பண்ண அக்ரிமெண்ட். வந்தவன் என்னோட பினாமி தான். அப்போ இது எனக்கு சொந்தமாக போற இடம் தானே? அதான் ஏன் ஆளுங்களை விட்டு வேலை பார்க்க சொன்னேன். இந்த இடத்த பிரிச்சு பிளாட் போட்டு வித்துலான் இருக்கேன். ஒரு கிராமமே வந்து கூட்டு விவசாயம் பண்ண போறோம்னு சொன்னதுனாலதான் கிரயம் பண்ணிக்கலாம்னு நான் எழுதி கொடுத்தேன். இதுக்கு பின்னாடி நீங்க இருப்பீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் கொடுத்திருக்கவே மாட்டேன். அட்வான்ஸ் பணத்தை திருப்பி தந்துடுறேன். பணத்தை வாங்கிட்டு இடத்தை காலி பண்ணிட்டு கிளம்புங்க. அக்ரிமெண்ட் போட்டதுக்கு அப்புறம் பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. என்னைக்கு ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு தேதி போட்டு அட்வான்ஸ் வாங்குனீங்களோ, கையெழுத்து போட்டு கொடுத்தீங்களோ, இந்த இடம் அந்த நிமிஷத்துல இருந்து இருந்துதான். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ற அன்னைக்கு மீதி பணத்தை வாங்கிக்கிட்டு கையெழுத்து போட்டு போய்கிட்டே இருக்கு. இப்போ கலாட்டா எதுவும் பண்ணாம இடத்தை காலி பண்ணுங்க. ஐயா, யார் இந்த பொம்பளை? உங்களையே நம்ப வச்சு ஏமாத்திருக்கிறா? ஐயா, நீங்க ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க, இவங்களை நான் பாத்துக்கிறேன். ஐயா, இல்ல இல்ல இருங்க, இதெல்லாம் பேசி தீர்க்க வேண்டிய விஷயம்தான். இத பாருங்க, இது எங்களோட பூர்வீக இடம். உங்களுக்கு இடத்தை கொடுக்க எனக்கு விருப்பம் இல்லை. நீங்க ஒரு ஆளை அனுப்பி என்னை ஏமாத்தி எழுதி வாங்கிருக்கீங்க. அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு வேணான்னு சொல்றதுக்கு எனக்கு முழு உரிமை இருக்கு. அதனால உங்க ஆளை அனுப்பி வைங்க, நான் அட்வான்ஸை திருப்பி கொடுக்கறேன். இதுதான் உங்க எல்லாருக்கும் நல்லது. நீங்க கொடுத்தா நான் வாங்கிக்கணுமா? பணத்தை திருப்பி வாங்குற ஐடியா எனக்கு இல்ல. இந்த இடம் என்னோடது. அது நடக்காது. யோ, என்னையா பாத்துட்டு இருக்கீங்க? இவங்க கிட்ட எல்லாம் பேசி பிரயோஜனம் இல்ல. சாயங்காலத்துக்குள்ள வேலை முடியணும். வேலையை ஆரம்பிங்க. சரிங்க மேடம். இவ்வளவுதான் உங்களுக்கு மரியாதை. எங்க இடத்துல காலை வச்சீங்க, நடக்கிறதே வேற. சிவா, நம்ம ஆளுங்களை வச்சு அந்த போர்டை புடுங்கி எடுத்து நம்ம போர்டை நட்டு வை. சரிங்கண்ணே, வாங்க மாமா. ரகுராம், இது உங்களுக்கு நல்லதில்ல. அததான் நான் உனக்கு சொல்லிக்கிறேன். உங்களுக்கே இவ்வளவுனா இடத்து சொந்தக்கார எனக்கு எவ்வளவு இருக்கும்? இப்போ இது எனக்கு சொந்தமான இடம். என்னம்மா எங்க ஐயாவே ஏத்து பேசுற நீ? இதெல்லாம் நல்லதில்ல. ஒழுங்கா வீடு போய் சேரு. பாருங்க, இது எங்க இடம். எல்லாரும் மரியாதையா இடத்தை விட்டு வெளில போங்க. நான் சொல்றேன், நீங்க பள்ளத்தை தோண்டு. சரிங்க மேடம். நிறுத்துங்க. என்ன சத்தம் அது? சிவா, அண்ணா, அது என்னன்னு பாரு. யோ, மேல வாயா.
மச்சான் இது கல் இல்ல மச்சான், சிவலிங்கம். நமச்சிவாயா. ஏ ரகுராமா, இது என்னோட இடம்டா. இத போய் விக்க பாத்தியே, விக்காத. எங்க குடும்பத்துக்கு हेलो गाइस, कैसे हो सर? ठीक हो? आई होप यू आर फाइन. ये आजकल आप लोगों ने सुना होगा डायरेक्ट प्लेबल का नाम. आज मैं आपको इसकी एग्ज़ाम के बारे में बताऊंगा कि इसकी कौन कौन सी एग्ज़ाम हैं. सो काइंडली जुड़े रहें हमारे साथ, हमारा व्लॉग देखें पूरा शुरू से लेके टिल एंड तक, ताकि आपको इसकी समझ आ सके. अगर गाइस आप लोगों ने स्किप करा तो आपको समझ नहीं आएगी. सो काइंडली मैं क्या ली एक ना हिस्ट्रीनेबल चैनल आया जी, बहुत चंगा वा, ठीक है. तो तुरंत ही चलने वाला चैनल है. तो आपने करना क्या है और क्या नहीं, इसके बारे में अगर आपने देखना है तो कैसे देखना है और कैसे नहीं देखना, इसके हवाले से बात करो तो फिर क्या होगा और क्या नहीं होगा, ठीक है. तो ये सारे सिनेरियोज़ स्पेक्ट्स मुख्तलिफ होते हैं और होते हैं, कैसे और होते हैं और कैसे और नहीं होते. अगर आप इसको देखोगे तो होगा, ठीक है. तो बाकी आप लोग देखो, करो, क्या करोगे क्या नहीं करोगे. अब अगर आप डायरेक्ट प्ले करते हो, ठीक है, उसके बारे में जानते हो कि वो क्या है और क्या नहीं, ठीक है. तो ये एक अलग सिनेरियो है, ठीक है. तो ये क्या चीज़ है. अब एक सवाल होता है राइज कि ये जो है तो इसका क्या है और क्या नहीं है, ठीक है ना. होना क्या चाहिए था और क्या नहीं होना चाहिए था, ये सारे सवालात होते हैं. कैसे होते हैं कैसे नहीं होते. अब आप जब हमारा व्लॉग पूरा देखेंगे तो आपको पता लगेगा, ठीक है. अगर आप लोगों ने हमारा व्लॉग स्किप करा तो आपको इसकी समझ नहीं आएगी. सो काइंडली कंप्लीट देखें. हाँ डोगर, हेलो, हाँ मैं देना, एक मिनट देना.
ਆ ਡੋਗਰ ਆ ਗਿਆ। ਆ ਕੋਡ ਆ ਗਿਆ ਡੋਗਰ। ਦੂਜਾ ਵੀ ਭੇਜ ਦੇ, ਦੂਜਾ। ਹਾਂ ਦੂਜਾ ਮੈਂ ਦੇ ਦਿੰਦਾ, ਕਰ ਦੇ। तो इसके हवाले से आपने क्या देखना है और क्या नहीं देखना, क्या करते हो आप, क्या नहीं करते, जब आप इन क्वेश्चंस में जाते हो तो कैसा होता है और कैसा नहीं होता। अब ये बहुत ज़्यादा मुख्तलिफ होता है। प्राइस 1500 ਆਉਂਦਾ। ਚੈਨਲ ਬੜਾ ਚੰਗਾ ਹੈਗਾ, ਠੀਕ ਹੈ। ਤੇ ਮਸਲਨ ਇਹ ਪਹਿਲਾਂ ਵੀ ਮੈਂ ਲਿਆ ਸੀ, ਆਇਨਾ ਵਾਲਾ ਲਿਆ ਸੀ, ਉਹਦੇ ਤੋਂ ਹਿਸਟਰੀ ਅਨੇਬਲ ਸੀ ਉਹਦੀ, ਤੇ ਲਿਆ ਸੀ 1500 ਰੁਪਏ ਦਾ। ਤੇ ਉਹ ਜਿਹੜਾ ਚੈਨਲ ਸੀ ਨਾ ਬਾਈ, ਉਹ ਮੇਰਾ ਬਸ ਕਹਿ ਲੈ ਕਿ ਬਸ ਲੱਗਿਆ ਰਿਹਾ ਤੇ ਸਟ੍ਰਾਈਕ ਹੋ ਗਈ, ਠੀਕ ਹੈ। ਤੇ ਉਸ ਤੋਂ ਬਾਅਦ ਮੈਂ ਲਾਈਵ ਤੇ ਪੂਰਾ ਕਰ ਲਿਆ ਉਹ, ਠੀਕ ਹੈ। ਉਹ ਮੇਰੀ ਗਲਤੀ ਦੀ ਵਜ੍ਹਾ ਤੋਂ ਚੁੱਕੀ ਸੀ ਯਾਰ। ਮੈਨੂੰ ਪਤਾ ਹੁੰਦਾ ਹੈ ਕਿ ਇਸ ਟਾਈਮ ਸਟ੍ਰਾਈਕ ਆਉਂਦੀ ਹੈ ਡੇਲੀ, ਠੀਕ ਹੈ। ਤੇ ਮੈਂ ਫਿਰ ਭੈਣ ਚੋਦ ਉਸ ਟਾਈਮ ਤੇ ਛੋੜਤਾ। ਮੈਨੂੰ ਪਤਾ ਹੈ ਜਾਨੂ ਕਿ ਹੁਣ 3 ਵਜੇ ਤੋਂ ਲੈ ਕੇ 9 ਵਜੇ ਤੱਕ ਸਟ੍ਰਾਈਕ ਆਉਂਦੀ, ਤੇ ਮੈਂ ਭੈਣ ਚੋ ਉਸ ਟਾਈਮ ਤੇ ਨਹੀਂ ਲਾਇਆ। ਮੈਂ ਪਿਛਲੇ ਟਾਈਮ ਤੇ ਲਾਤਾ, ਠੋਕਤਾ ਹੈ। ਆਹ ਗਲਤੀ ਸੀਗੀ ਮੇਰੀ। ਤੇ ਚਲੋ ਖੈਰ, आप लोगों ने क्या करना है और क्या नहीं करना। ਮੁੰਡੇ ਨਾਲ ਅਲੀ ਉਧਾਰ ਕੀਤਾ ਸਵੇਰੇ ਦਾ ਚੈਨਲ, ਉਹਦੇ ਤੋਂ ਲੈ ਲਿਆ, ਰਿਕਵਰੀ ਉਹਦੇ ਲਾਤੀ ਮੇਰੀ। ਤੇ ਚੈਨਲ ਹੁਣ ਬਸ ਦੇਊਗਾ ਹੀ ਉਹ ਮੈਨੂੰ, ਜਦੋਂ ਰਿਕਵਰੀ ਉਹਨੇ ਮੇਰੀ ਲਾਤੀ। ਤੇ ਪੈਸੇ ਉਹਨੇ ਮੈਂ ਦੇਣੇ ਨੇ ਸਵੇਰੇ। ਤੇ ਇਹ ਨਾ ਹੋਵੇ ਗੰਦੇ ਨਾ ਹੋ ਜੀ ਭੈਣ ਚੋਦ। ਹੁਣ ਮੈਂ ਕਿਹਾ ਅਲੀ ਚੈਨਲ ਲੈ ਲਿਆ ਬੰਦੇ ਤੋਂ, ਤੇ ਹੁਣ ਪੈਸੇ ਹੈਗੇ ਨੇ ਮੇਰੇ ਕੋਲੇ ਕੋਈ 800 ਰੁਪਈਆ ਇਸ ਟਾਈਮ ਜੇਬ 'ਚ, ਠੀਕ ਹੈ। ਤੇ 1500 ਰੁਪਈਏ ਦਾ ਮੁੰਡੇ ਕੋਲ ਚੈਨਲ ਲਿਆ ਹੈਗਾ। ਤੇ ਭੈਣ ਚੋਦ ਕਿੰਨਾ 700 ਰੁਪਈਆ ਥੁੜਦਾ, ਠੀਕ ਹੈ। ਤੇ ਇਹ ਕਰਕੇ ਦੇਣਾ ਹੈ ਹੁਣ। ਸਵੇਰੇ ਦਾ ਕਿਹਾ ਤੇ ਸਵੇਰੇ 12 ਵਜੇ ਉਹਨੂੰ ਪੈਸੇ, 12 ਤੋਂ 1 ਵਜੇ ਉਹਨੂੰ ਪੈਸੇ ਲਵਾਉਣੇ ਨੇ ਕੱਲ੍ਹ। ਮੈਂ ਕਿਹਾ ਅਲੀ ਮੁੰਡੇ ਨੇ ਰਿਕਵਰੀਆਂ ਲਾਤੀਆਂ, ਬੰਦੇ ਗੁੱਡ ਹੈਗੇ ਨੇ ਆਪਣੇ ਨਾਲ ਦੇ, ਪੈਸੇ ਮੈਂ ਉਹਨੂੰ ਕਿਹਾ ਤੈਨੂੰ ਭਰਾ ਸੁਬਾਹ ਦਊਂਗਾ। ਉਹਨੇ ਮੇਰਾ ਕੰਮ ਕਰਤਾ। ਤੇ ਇਹੀ ਚੰਗੀਆਂ ਦੀ ਨਿਸ਼ਾਨੀ ਹੁੰਦੀ, ਐਵੇਂ ਕੋਈ ਦਿੰਦਾ ਭੈਣ ਚੋਰ ਐਵੇਂ ਤਾਂ ਇੱਥੇ ਉਹਨੇ ਮੇਰੀ ਰਿਕਵਰੀ ਲਵਾਤੀ, ਠੀਕ ਹੈ। ਬਸ ਹੁਣ ਨੰਬਰ ਲਵਾ ਕੇ ਤੇ ਓਕੇ ਕਰਕੇ ਮੈਨੂੰ ਉਹ ਦਿੰਦਾ ਹੈਗਾ। ਤੇ ਮੈਂ ਕਿਹਾ ਅਲੀ ਇੱਕ ਨਾ ਮੇਰੇ ਕੋਲ ਚੈਨਲ ਹੈ, 2 ਸਟ੍ਰਾਈਕ ਨੇ ਉਹਦੇ ਤੇ ਚੇਂਜ ਹੋਣਾ 25 ਦਿਨਾਂ ਬਾਅਦ ਦੋਨੇ ਸਟ੍ਰਾਈਕਾਂ ਆਉਂਦੀਆਂ ਰਿਮੂਵ ਹੋਣੀਆਂ। ਤੇ ਮੈਂ ਇਸ ਵਿੱਚ ਆ ਕਿ 2 ਮਸਲਨ ਉਹਦੀਆਂ ਸਟ੍ਰਾਈਕਾਂ ਰਿਮੂਵ ਕਰਕੇ ਨਾ, ਠੀਕ ਹੈ। ਤੇ ਉਹਨੂੰ ਮੈਂ ਦੇਵਾਂ ਆਪਣਾ ਅੱਲਾ ਤੇਰਾ ਭਲਾ ਕਰੇ ਯਾਰ, ਕੀ ਰੇਟ ਚੱਲਦੇ ਹੈਗੇ ਚੇਂਜ ਹੋਣ ਦਾ ਨਾ 13000 ਰੁਪਈਆ। ਮੈਂ ਕਹਿੰਦੇ ਆ 25 ਦਿਨਾਂ ਬਾਅਦ ਮੈਂ 13000 ਦਾ ਉਹ ਵੇਚਾਂ, ਠੀਕ ਹੈ। ਤੇ ਉਹ ਕਹਿੰਦੇ ਨਾ ਜ਼ਰੂਰਤ ਯਾਦ ਦੀ ਮਾਂ ਆ। ਮੈਂ ਕਿਹਾ ਅਲੀ ਇੱਕ ਹੋਰ ਚੈਨਲ ਚੁੱਕ ਲਿਆ, ਠੀਕ ਹੈ। ਪੈਸੇ ਹੈ ਕੋਈ ਨਹੀਂ ਸੀ ਕੋਲੇ, ਤੇ ਚੁੱਕ ਲਿਆ ਬਸ ਭੈਣ ਚੋਦ ਪੈਰ ਪਾ ਤਾ। ਹੁਣ ਦੇਖੋ ਅੱਲਾ ਕਿਧਰੋਂ ਸਵਾਬ ਬਣਾਉਂਦਾ ਹੈਗਾ, ਫੜਨੇ ਹੀ ਪੈਣਗੇ ਕਿਸੇ ਤੋਂ ਉਧਾਰੇ। ਮੈਂ ਅਲੀ ਤੈਨੂੰ ਦੱਸਿਆ ਨਾ, ਮੈਂ ਆਪਦੇ ਵਾਲਦ ਸਾਹਿਬ ਨੂੰ ਨਹੀਂ ਕਿਹਾ ਹੈਗਾ ਕਿ ਮੈਂ ਐਸ ਕੰਮ ਕਰਨ ਵਾਸਤੇ ਪੇਮੈਂਟ ਦਿਓ, ਬਜਟ ਦਿਓ। ਮੈਂ ਘਰਦਿਆਂ ਨੂੰ ਕਿਸੇ ਨੂੰ ਕੁਝ ਨਹੀਂ ਕਿਹਾ। ਮੈਂ ਇੱਧਰੋਂ ਕੱਢੇ ਤੇ ਇੱਧਰ ਹੀ ਠੋਕੇ। ਹਾਂ ਅਲਬੱਤਾ ਕੰਪਿਊਟਰ, ਲੈਪਟੋਪ, ਮੋਬਾਇਲ ਇੱਥੋਂ ਬਣਾਏ ਨੇ, ਠੀਕ ਹੈ। ਤੇ ਲੇਕਿਨ ਅੱਜ ਤੱਕ ਇਹਦੇ 'ਚ ਮੈਂ ਆਪਦੀ ਜੇਬੋਂ ਰੁਪਈਆ ਨਹੀਂ ਜੀ ਪਾਇਆ, ਠੀਕ ਹੈ। ਹਾਂ ਹੁਣ ਦੇਖੀ ਤੂੰ ਭਰਾ, ਇੱਥੇ ਹੀ ਆ ਦੋਵੇਂ, ਦੇਖੀ ਆ ਮਸਲਨ ਕੋਈ ਨਹੀਂ ਅੱਲਾ ਪਾਕ ਜਿਹੜਾ ਹੈਗਾ ਹੁਣ
ये चीज़ आप लोगों ने देखनी है, कैसे देखनी है और कैसे नहीं देखनी। अब आप इसके हवाले से देखो कि क्या है और क्या नहीं। जब आप इस हवाले से देखोगे तो आपको पता लगेगा कि कैसे और कैसे नहीं। ठीक है, तो बहुत ज़्यादा होता है, ठीक है, क्या होता है और क्या नहीं होता। तो ये सब चीज़ें आपको देखना पड़ती हैं। कैसे? हाँ लै तो लिया डोगर उन्होंने, हाँ ले लिया वाली तो बस 1500 रुपये की सवेरे उन्होंने गल की, सवेरे उन्होंने दूँगा 1 बजे। तो चलो 1000 रुपया तो है मेरी जेब च भी, तो 500 रुपये है वो कितों फड़ लाँगे बस। तो अल्लाह ने सबब बनाता यार, मेरा ही भैन चोड़ा लाइव वाला किया है यही निकल गया, भैन चोदा हत्थ सौखा हो जाऊगा। हो सकता है घंटे तक हो घंटे तक मेल ही आए वे। अब गाइस आप लोगों ने देखना है, क्या देखना है और क्या नहीं। अब इस सिनेरियो में देखते हुए करते हुए जब आप होते हो तो क्या होता है और क्या नहीं होता। ठीक है, ये सारे सिनेरियोज फैक्ट्स आपके फ्रंट पे होते हैं, कैसे होते हैं और कैसे नहीं होते। अब आप लोग इस चीज़ को देखें कि क्या होता है और क्या नहीं। मैं क्या जानू पैसों की पै गई लोड़। ठीक है, मैं ना एक चैनल चुक बैठा तो 1500 रुपये का चैनल आ, उन्होंने देना मैं बंदे नूं सुबह पैसे। ठीक है, तो पैसे है ना कोले 1000 रुपया जेब च इस टाइम। तेनों पता है आप है छोटे बंदे, तो आप घरदियां नूं कदे क्या नहीं है कि इस हवाले च साडी इन्वेस्टमेंट करो साडे नाल। जे अगर मैं कहां ना आपदे बापू नूं, उन्होंने तो एवें बस मसलन जे अगर कारोबार दे लिहाज नाल करां इहनूं देखा चलना तो फिर तो बथेरा कर ला, लेकिन क्या नहीं है। हाँ जी चैनल आ गया ही ना। हाँ उन्हें मेल रिकवरी में चलाती, उन्हें आ गया अपना ही है ये चैनल। हुण चैनल नहीं आता किते। चल चल ए तू चैनल कम कर, अपना जो चैनल दूजा निकलता पाया ना, ਉਹਦੇ ਕੋਲ पैसे मेरे को भी हो जाने ने, तेरे को भी आ जाने ने। हाँ हाँ ਆਪਾਂ 5 चैनल इकट्ठे अड़ाने ने, तेरे मैं दसदा। चलो ठीक है अली, मसला ही कोई नहीं, क्योंकि अली एक अद्धे दे ले दा ना कम नहीं बनदा, सुर नहीं बनदा। हुण देख ना मसलन कल नूं मैं एक अप्लाई करना है तो कल नूं मैं एक अप्लाई करना है, तो 2 दिन बाद एक होर अप्लाई करना है। मसलन एवें वक्फे नाल निकलदे ना ना, यानी 4 मसलन ये 4 दिन 5 दिन भी तो वेट करने पैंदे ने ना। हैं हफ्ते च मोनेटाइज कर रहे 5 चैनल लैके हफ्ते च मोनेटाइज करके 9-9,000 दे विच के 9-5-45,000 दे ने। हाँ नहीं ये जानी बस वही ना, तेन मैं दसिया ये मसलन ये एक दा काम, मसलन एक दिन का काम नहीं ना हैगा। मसलन तुसां लैंदे रहो चुकते रहो। मसलन देखना हुण जे अगर तुसा मसलन मैं हुण इहनूं ब्रांड ते शिफ्ट करके लॉगिन करूँगा इधर मोबाइल च, ते हाँ उंज नहीं मैं अजे करना। ठीक है, क्यों हुण चलो करदे हैं। हुण कोजिनेटो विंडो खोलांगा, बस कंप्यूटर च ओहदे च लॉगिन करांगा, फिर उधर देंगा। जे अगर अल्लाह ना करे हाँ हाँ कंप्यूटर दी विंडो नवीं करा, लैपटॉप दी विंडो नवीं करा। हाँ ये भी है काम, लेकिन हुण अच्छा विंडो नवीं करा तो रख ला लॉगिन विच चैनलों के होना च यार चैनल कट के विंडो नवीं करावी। अच्छा ठीक है, चलो बस ये मुड़ जेकर अल्लाह खैर रखे ना, वो मुंडे नाल अली गल कर ली मैं 1500 रुपये की।
ਕਿ ਮੈਂ ਸੁਬਾਹ ਦਾਂਗਾ। ਰਿਕਵਰੀ ਇੱਕ ਨਾਲ ਲਾਈਆਂ ਵੀ ਰਿਕਵਰੀ ਇੱਕ ਨਾਲ ਲਾਵੀ ਰਿਕਵਰੀ ਨੰਬਰ ਇੱਕ ਲਾਈਆਂ ਹੋਏਗਾ ਤਾਂ ਕੰਮ ਫੇਰ ਹੀ ਖਰਾਬ ਹੋਇਆ ਬਦਲ ਕੇ ਰਿਕਵਰੀ ਨੰਬਰ ਲਾਣੇ। ਅੱਛਾ ਰਿਕਵਰੀ ਨੰਬਰ ਬਦਲ ਕੇ ਚਲੋ ਐਵੇਂ ਕਰਦੇ ਹਾਂ ਆਪਾਂ ਨਹੀਂ ਐਵੇਂ ਕਰਦੇ ਹਾਂ ਆਪਾਂ ਰਿਕਵਰੀ ਲਵਾਉਂਦੇ ਹੀ ਨਹੀਂ। ਹਾਂ ਨੰਬਰ ਆਪਾਂ ਲਵਾਉਂਦੇ ਹੀ ਨਹੀਂ ਆਪਾਂ ਨਾ ਸਿਰਫ ਇੱਦਾਂ ਕਰਦੇ ਅਥੈਂਟੀਕੇਟ ਕੋਡ ਨਹੀਂ ਹੁੰਦਾ ਇੱਕ ਉਹ ਲਾ ਲੈਂਦੇ ਆ ਬਸ 2 ਸਟੈਪ ਦੇ ਵਿੱਚ ਕੁਝ ਵੀ ਨਹੀਂ ਲਾਉਂਦੇ ਹੈਗੇ ਤੇ ਇਹ ਯੱਬਖਾਨੇ 'ਚ ਹੀ ਮੁੱਕਾਂਗੇ। ਕੀ ਖਿਆਲ ਆ ਤੇਰਾ? ਭਾਈ ਕਹਿੰਦਾ ਮੈਂ ਵਿੰਡੋ ਨਵੀਂ ਕਰਾ ਮੋਬਾਈਲ ਦੀ ਰੀਸੈਟ ਮਾਰ ਉਹਨੂੰ ਮੋਬਾਈਲ ਲੈਪਟਾਪ ਦੀ ਵਿੰਡੋ ਨਵੀਂ ਕਰਾ ਪੀਸੀ ਦੀ ਵੀ ਨਵੀਂ ਕਰਾ ਰਿਕਵਰੀ ਇੱਕ ਨਾਲ ਆ ਰਿਕਵਰੀ ਅਗਰ ਇੱਕ ਲੱਗੀ ਤੇ ਬਸ ਉਹੀ ਰਹਿੰਦੇ ਅਗਲੀ ਰਿਕਵਰੀ ਨੰਬਰ ਬਦਲ ਕੇ ਲਾਣਾ ਤੇ ਮੇਲ ਵੀ ਨਹੀਂ ਹਰ ਵਾਰੀ ਰਿਕਵਰੀ ਨੰਬਰਾਂ ਦਾ ਨਹੀਂ ਨਾ ਮਸਲਨ ਬਦਲ ਸਕਦਾ ਬੰਦਾ ਕਿ ਨਹੀਂ। ਆਖਰ ਯਾਰ ਬਦਲਣੀਆਂ ਤਾਂ ਪੈਣੀਆਂ 2 ਰਿਕਵਰੀਆਂ ਤੇ ਹੋਣ ਚਲੋ ਇੱਕ ਚੈਨਲ ਤੇ 2 ਵਾਰੀ ਲਾ ਦੇ ਬੰਦਾ। ਹਾਂ ਇਹ ਵੀ ਹੈਗਾ ਲੇਕਿਨ ਮੈਨੂੰ ਹੁਣ ਪਤਾ ਨਹੀਂ ਨਾ ਜਿਹੜੇ 4 ਚੈਨਲ ਲੈਣ ਹੈ ਨਾ ਵਾਲਾ ਦੂਜੇ ਤੀਜੇ ਜਿਹੜੇ ਵੀ ਨੇ ਇਹਨਾਂ ਸਾਰਿਆਂ 'ਚ ਹੀ ਮੇਰੀ ਇੱਕ ਹੀ ਲੱਗੀ ਹੈਗੀ ਹੈ ਤਾਂ ਹੀ ਤਾਂ ਮਸਲਾ ਬਣਦਾ ਪਿਆ ਇੱਕ ਨਾ ਹੋਵੇ 2 ਹੋਣ। ਅੱਛਾ ਮਸਲਨ ਇਹ ਵਾਧੂ ਬਣਾ ਲਈ ਆਪਾਂ। ਮੈਂ ਤੈਨੂੰ ਕੁਝ ਕੇ ਗੱਲਾਂ ਦੱਸੀ ਜਾਵਾਂਗਾ ਤੂੰ ਕੀਤੀ ਹੋਣੀ ਨੇ ਆਪਾਂ ਕੰਮ ਕਿਰੇ ਕਰਵਾਵਾਂਗੇ। ਚਲੋ ਬਸ ਠੀਕ ਹੈ ਓਕੇ ਕਰ ਤੇ ਇਹ ਬਸ ਨਾ ਉਹ ਮਸਲਨ ਪੈਸੇ ਬੰਦੇ ਦੇ ਕੋਲੇ ਹੋਣ ਨਾ ਬੰਦਾ ਜਿਹੜਾ ਚੈਨਲ ਚੁੱਕਦਾ ਰਹੇ ਮਰੇ ਨਾ ਕਿਉਂਕਿ ਹਿਸਟਰੀ ਲੇਵਲ ਆਉਂਦੇ ਘੱਟ ਨੇ। ਹਾਂ ਠੀਕ ਹੈ ਤੇਰੇ ਸਾਹਮਣੇ ਹੀ ਹੈ ਨਾ ਕਿਦਨ ਆਉਂਦੇ ਨੇ ਚੈਨਲ ਠੀਕ ਹੈ ਤੇ ਮਸਲਨ ਜੇ ਬੰਦਾ ਹੱਥੋਂ ਕੱਢ ਦੇਵੇ ਨਾ ਆ ਹੁਣ ਮੇਰੇ ਕੋਲ ਇੱਕ ਆਇਆ ਸੀ ਮੈਂ ਜੇ ਅਗਰ ਇਹ ਹੱਥੋਂ ਕੱਢ ਦਿੰਦਾ ਹਾਂ ਤੇ ਮਸਲਨ ਮੇਰਾ ਇਹ ਕਿੱਥੋਂ ਲੱਭਣਾ ਸੀ ਮੈਨੂੰ ਤੇ हाँ फिर हत्ते लियाना पैंदा है करना पैंदा है। चलो गाइस मिलते हैं एक और नए वीडियो में तब तक अल्लाह हाफिज़ स्टे ब्लेस्ड।